ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் நம்ம இன்றைக்கி சண்டே மார்னிங் எழுந்துட்டோம் சீக்கிரமாகவே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தியாவை கூட்டிகிட்டு பார்க் போக போகிறோம். ஜாலியாக தியா என்ஜாய் பண்ண போகிறாங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலியாக பார்க் போயிட்டுருக்கோம் நாங்கள் சண்டே டைம். அதுவுமா மார்னிங் சீக்கிரம் எழுந்து நம்ம ஹவுசிங் போர்டில் இருக்க பார்க் போய் பார்க்கலாம், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே நேச்சுரல் சீனியர்ஸ்லாம் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தியா. உள்ளே போனதும் ஊஞ்சல் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு அப்பா கூட போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேடம் ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஃபோனில் வீடியோ எடுக்கிறனோடனே ரொம்ப ஓவராக சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக ஒவ்வொரு இடத்துலையும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சீசாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீசாவை பார்த்துட்டு போகணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே நம்ம நேச்சுரல் சீனரிஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்கே. அங்கே ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே பார்ப்பீங்க, தலை மேலே 2 பாப்பா வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் டக்குன்னு கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன மேடம் சீசாவில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாலாம் அதில் உட்கார முடியாது, உடஞ்சிரும், குழந்தைங்க தானே விளையாடுறதுன்னு சொல்லிட்டு சீசாவில் ஒரு கை வச்சு புஷ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ தியா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு எங்கன்னா போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். இல்லை சீசா அந்த சீசாவில் வேணும் அப்படின்னா எல்லாம் ஒரே சீசா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் சீசாவில் விளையாடுறாங்க. இங்கே விளையாடினது இல்லாமல் அதுக்கப்புறம் அங்கே வேறு ஒரு சீசா இருந்துச்சு, அங்கேயும் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனாங்க மேடம். சொல்கிற பேச்சு கேட்கல. அங்கே ஒரு 2 சீசா இருந்துச்சு, அங்கேயும் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. சொல்கிற பேச்சு எங்கே கேட்குதுங்க, குட்டி வாண்டுங்க. சரின்னு உட்கார வச்சு ஒரு திருப்பி விளையாடினாங்க. இதில் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப மார்னிங் டைமில் இந்த மாதிரி பனி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இருந்தாலும் குழந்தைக்கு கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பக்கத்துலாம் போட்டு தான் இட்டுட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடமு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மேடம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ரொம்பவே நேச்சுரல் சீனரிஸ் தான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் அங்கே மார்னிங்கில் வாக்கிங்லாம் வராங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஓப்பனில் இருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து தியா மார்னிங் சீக்கிரம் எழுந்திட்டாங்க. சண்டே அப்படியே ஸ்கூல் போனால் எழுந்துக்க மாட்டாங்க. ஆனால் சண்டே டைம் அதுவும் அதிசயமாக சீக்கிரம் எழுந்துட்டாங்க. சரி பார்க் போகலான்னு முடிவு பண்ணிட்டு வந்ததுனால தான். நெக்ஸ்ட்டு இந்த இதில் உட்காந்தாங்க, இதில் விளாட்ணும் அப்படின்னாங்க. சரி உட்கார வச்சுட்டு அவங்க டேடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பூ இருந்துச்சு அழகாக, ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் அழகாக இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி பாப்பாக்காக அது பறிச்சுட்டு வந்தேன் நான். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் பால் பிங்க்கில் அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ளவர் நேம் எனக்கு தெரியல, பட் நான் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். பட் இந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விளையாடிட்டு இருந்ததை வேற காமி அண்ணாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பாவுக்கு பூ கொடுத்து லவ் யூ சொன்னேன். அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தாங்க மேடம் அந்த பூவை. அது பெரிய மரமாகவே இருக்குது, ஆக்சுவலாக செடி இல்லை. அந்த மரம் தான், அந்த மரத்தில் தான் இருந்துச்சு அந்த பூ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த பூ ரொம்ப. அதோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கடுத்து யார் நம்ம டர்ன் தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆட்டுவோம் பாப்பா உட்கார வச்சு ஊஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம உட்காரலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. சரி நம்ம உட்கார முடியலாலும் பாப்பா உட்கார வச்சு இது பண்ணுவோமே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தோம் நாங்கள். மேடம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அந்த பக்கம் வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி அப்பா ஒரு ஜிம் ஃபிட்னஸ்ஸு, ஸோ அதனால் பாடி பில்டர் அவர். ஸோ அதனால் ஒரு எக்ஸசைஸ் ஒரு பொண்ணுங்கப்பா இதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புஷ்அப்ஸ் மாதிரி, எனக்கு தெரியல அது கரெக்டாக சொல்கிறேன்னான்ட்டு. அது பண்ண சொன்னேன் நான். அவர் புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க போல் அப்படின்னாரு. சரி ட்ரை பண்ணுங்கன்னு தியாவும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அப்பா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஷாக்கிங்காக பார்த்தாங்க. உடனே இறங்கிட்டார் அவர். சரின்னு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்த்துன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி பண்ணுப்பான்னோடனே சரின்னு பண்ணார் எனக்காக. அவர் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுலாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ அவரும் வந்து நான் சொன்னோன்னே நான் சொன்னதுக்காக பண்ணதா இல்லை, அவருக்கு இது பிடிக்குன்றதுக்காகவே பண்ணிடுறாரு மெயினாக. அதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு வாக் போனாங்க. திருப்பி அந்த பூவை கேட்டாங்க, சரின்னு கொடுத்தேன். மேடம் வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றி 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 வந்துட்டு இருந்தாங்க. சொல்கிற பேச்சே கேட்கல. நில்லுமா நான் கூட நிற்கலை, ஒரு இடம் கூட நிற்காமல் இருந்தாங்க. இந்த பார்க் எப்போவுமே போனாலும் இந்த பொண்ணு என்ன பண்ணணும், அடிக்கடி ஒரு வேலை பண்ணுவாங்க. உங்கள் பாப்பா என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்க் போனான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, புல்லு பிடுங்குவா. உக்காந்துட்டா பாருங்க, புல்லு பிடுங்க ஆரம்பிச்சிட்டா. புல்லை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த சொப்பு சாமானில் வச்சு விளையாடுவா. முதல்ல வந்தோடனே இந்த புல்லை பிடுங்கிறது, செடியை எதுனா அந்த புல்லு தான் மோஸ்ட்டாக அவளுக்கு பிடிக்கும். அந்த புல்லை எடுத்துகிட்டு வந்துடுவான், பிடுங்கி எடுத்துகிட்டு வருவான். என்னம்மா நீ அந்த காலத்து ஆயா மாதிரியே புல்லு கட்டு பிடுங்குறாள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணும். அதனால போலீஸ் வராங்கன்னு பயமுறுத்தி இது பண்ணாங்க. வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயமுறுத்திட்டு இருந்தேன் நான். அப்போ கூட எங்கே அடங்குச்சது, அடங்கவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா பின்னாடி பிடுங்கிட்டாங்க. மேடம் சக்ஸஸ்ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச பூவை அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பூவோட பேர் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சண்டே வந்து ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாப்பாவெல்லாம் பார்க் கூட்டு போவீங்களா சண்டே டைமில், எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக ஒரு 2 பிக் எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.